வணக்கம் டாக்டர் விஜயாவட்டி வரவேற்கின்றேன். புரதச்சத்துள்ள உணவுகள் கட்டாயமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதே, சார் புரதத்துக்காக பயிர் வகைகள் சாப்பிட்டா, சுண்டல் சாப்பிட்டா வயிறு உபசமாகுது, ப்ளோட்டிங் ஆயிடுது, கேஸ் நிறைய ஃபார்ம் ஆகுது, இதனால் என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்கிறவங்க தான் அதிகமாக இருக்கிறோம். ஆனால் இந்த வீடியோவில் ஒரு 5 விதமான உணவுகள் சொல்கிறேன். இந்த புரத உணவுகள் கேஸ் கம்மியாக தான் ஃபார்ம் பண்ணும், ப்ளோட்டிங் கம்மியாக தான் ஆகும், தாராளமாக யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக புரத உணவு நம்மளுடைய உடல் வளர்ச்சிக்கும் உறுப்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் நாம் இன்றைக்கி சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா 70-80% 3 வேளையும் மாவு உணவு தான் அதிகமாக எடுத்துக்கிறோம். இட்லி தோசை சோறு, திரும்ப இட்லி தோசை சோறு. ஸோ மாவு தான் அதிகமாக இருக்க தவிர புரதம் மிக மிக குறைவாக எடுத்துக்கு. இதன் காரணமாக தான் நிறைய லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ், சின்ன சின்ன வயசுலேயே சுகர் வர்றது, ஒபீஸ் இருக்கிறது, அண்டு ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது, யாருக்கு பார்த்தாலும் ஃபேட்டி லிவர் காட்டுறது. முக்கியமாக இதுக்கெல்லாம் காரணம் இந்த அதீதமான மாவு உணவுகளை உட்கொள்கிறது தான். எனவே மாவு குறைங்க, புரதத்தை அதிகப்படுத்துங்க. ஸோ புரதத்தினால கேஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற காரணத்தை தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஒரு 5 புரதம் கட்டாயமாக உணவில் சேர்த்துக்கோங்க. பெஸ்ட்டு ப்ரோட்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறது அனிமல் ப்ரோட்டீன், தாவர ப்ரோட்டீன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். இந்த அனிமல் ப்ரோட்டீனில் மேக்ஸிமம் கேஸ் ஃபார்ம் ஆகிறது கிடையாது. அதில் ரொம்ப சிம்பிள், ஈஸி, அஃபோர்டபுளான ஒரு விஷயம் என்னென்னா முட்டை. எல்லாருமே ஏன் முட்டை சொல்கிறோன்னா, முட்டையில் ஒரு ஹோல்சமான ஒரு உணவு, அதில் ப்ரோட்டீனும் இருக்கும், தேவையான ஃபேட் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ் நமக்கு கிடைக்குது, நல்ல கலோரிஸ் நமக்கு கிடைக்கிறதுனால தான். ஒரு நபர் ஒரு நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ணுற நபர் பண்ணாத நபர்லாம் கிடையாது. நார்மலாகவே ஒரு செடன்ட்ரி ஒர்க்கராக இருந்தால் கூட ஒரு நாளைக்கு 3-4 எக்கு தாராளமாக எடுத்துக்கலாம். 3 முட்டையினுடைய வெள்ளைக்கரு எடுக்கும் பொழுது ஒரு மஞ்சள் கருவோடு சேர்த்து எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 எக்கு எடுத்தோம்னாலே ஒரு நபருக்கு தேவையான ஒரு 20% புரதத்தை நம்ம மீட் பண்ண முடியும். இதோடு கூட இது அஃபோர்டபுளானது, ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடியது. ரெண்டாவது சிக்கன் வகைகள், அதாவது லீன் ப்ரோட்டீன்ஸ். சிக்கன் வகையில் ஒரு நபர் யாராக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 200-300 கிராம்ஸ் சிக்கன் வகைகள் எடுத்துக்கலாம். சிக்கனாக இருக்கலாம், அல்லது வாத்து, காடை, வெரி லீன் ப்ரோட்டீன் காடை. சூப்பரான ஒரு அனிமல் ப்ரோட்டீன்னா சிக்கனை விட நான் பெஸ்ட்டு சொல்லுவேன் காடை. ஸோ 200-300 கிராம்ஸ் டெய்லி கன்சம்ஷனில் இருந்தாலும் ஃபேட்டு கூடுறது, கொலஸ்ட்ரால் கூடுறதுலாம் வராது. அதே தகுந்த அளவுக்கு உங்களுடைய டெய்லி ஒரு 15-20 மினிட்ஸ் ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் தாராளமாக பண்ணிட்டு வாங்க. மூன்றாவது, சார் நான்வெஜ் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு வெஜ்ஜில் சொல்லுங்கள் அப்படின்னா, வெஜ்ஜில் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக கொஞ்சம் கேஸ் ப்ளோட்டிங் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இது ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ளே போய் பிரேக் டவுன் ஆகும் பொழுது, அண்ட் இதில் இருக்கிற ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகன்றதுனால கொஞ்சம் ப்ளோட்டிங் வரும். அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் சுண்டல், பாசிப்பயிறு அல்லது சோயாபீன்ஸ், சன்னா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கொள்ளும் பொழுது, வேக வைக்கும் பொழுதே ஒரு 4-5 பல் பூண்டு போட்டு உரிக்காமல், அந்த தோல் உரிக்காமல் பூண்டை போட்டு வேக வைங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணி நல்லா வடிகட்டிட்டு சுண்டல் மட்டும் எடுத்து அந்த வெந்த பூண்டில் இருக்கக்கூடிய தோல் உரிச்சிட்டு அப்படியே போட்டு மசிச்சு ஒரு சுண்டலோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது ப்ளோட்டிங் கம்மியாகும். அந்தளவுக்கு கேஸ் ஃபார்ம் ஆகிறது, அங்கங்கே போய் குத்துறது இதெல்லாம் இருக்காது. ஸோ இந்த சன்னா வகைகள், சுண்டல் வகைகள் குறைந்த அளவில் சோரோடு சேர்ந்து கொஞ்சம் கார்போஹைட்ரேட்டோடு சேர்ந்து எடுத்துக்கும் பொழுது பெருமளவில் கேஸ் ஃபார்ம் ஆகிறது கட்டுப்படுத்த முடியும். அதே மாதிரி க்ரீக் யோகர்ட், நார்மல் தயிர் எடுத்துக்கலாம். தயிரில் ஒரு 3-5 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, இதுவே க்ரீக் யோகர்ட்டாக இருந்ததுன்னா ஒரு 10-12 கிராம்ஸ் ப்ரோட்டீன் நம்மளால் எடுத்துக்க முடியும். க்ரீக் யோகர்ட்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம நார்மல் தயிரில் இருக்கக்கூடிய நீர் தன்மையை முழுமையாக வடிகட்டிட்டு இந்த ஒரு க்ரீமியான பார்ட் மட்டும் நம்ம கன்சியூம் பண்ணுறது தான் க்ரீக் யோகர்ட். இது வீட்லேயும் சம்டைம்ஸ் செய்யலாம், பட் நல்ல ஒரு குவாலிட்டியாக நமக்கு செய்யணும்னா நம்ம ஃபேக்ட்ரி மேடாக வரக்கூடிய க்ரீக் யோகர்ட் வாங்கி பயன்படுத்தலாம். ஏன்னா அனிமல் ப்ரோட்டீன் வேணான்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதான். அதே மாதிரி பன்னீர்லேயும் நல்ல ஹை ப்ரோட்டீன் இருக்குது. லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்குன்றவங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி மற்ற எல்லாருமே பன்னீர் பயன்படுத்தலாம். ஒரு 100-150 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர், அதுவும் சோயா பன்னீர் அப்படின்னு வருது. இந்த சோயா சங்க்ஸ் ப்ளஸ் பன்னீர் அதை வச்சு பண்ணக்கூடிய ஒரு தான் சோயா பன்னீர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சோயா பன்னீரில் ஒரு 150 கிராம்ஸ் ஆஃப் சோயா பன்னீரில் 20-30 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இது இல்லை, அனிமல் ப்ரோட்டீன் வேணான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸுக்கு தாவர ப்ரோட்டீன், பயிர் வகைகள், பூண்டு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறது, அண்டு க்ரீக் யோகர்ட் எடுத்துக்கலாம், பன்னீர் எடுத்துக்கலாம், சோயா எடுத்துக்கலாம். சோயா சங்க்ஸ் இருக்குது, இந்த சோயா சங்க்ஸில் ஏதாவது ஒரு டிஷ் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஹெல்த்தியான ப்ரோட்டீன்ஸ் அண்டு ரொம்ப கேஸ் ப்ளோட் ஆகாத ப்ரோட்டீன். இந்த ஃபார்மில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தோம்னா கேஸ் ஃபார்ம் ஆகாது. பட் ஆடட் ஒன் மோர் பாயிண்ட், நீங்கள் இந்த மாதிரி தாவர ப்ரோட்டீன் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக கொஞ்சம் சாதம், ஒரு காய் கூட இந்த பயிர் வகைகள் அப்படி எடுத்துக்கும் பொழுது உங்களோட ப்ளோட்டிங் ஆகட்டும் அல்லது இன்டைஜஷன் மாதிரி இந்த ப்ரோட்டீனால் வர்றதை நல்லா கட்டுப்படுத்தலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். புரதம்
உணவில் இன்றியமையாது. இந்த நான் சொன்னதின்படி உங்களுடைய தினந்தோறும் உணவு முறைகளை நீங்கள் அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா சர்க்கரை வியாதி கண்ட்ரோல் பண்ணும், ஒபிசிட்டி வராமல் இருக்கும், பிளட் கொலஸ்ட்ரால் கூடுறது, ஃபேட்டி லிவர் வர்றதை தடுக்க முடியும். புரோட்டீன் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருக்கலாம். நன்றி, வணக்கம்.